வணக்கம். எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் லேடீஸ் வந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகணும். அவங்க கையில் ஒரு 10 ரூபாய் இருக்கணும். ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஆனால் அதே சமயம் நம்ம எவ்வளோ உழைக்கணும், நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, அதை ரீச் பண்ணி ஆகணும், அதெல்லாம் தப்பு இல்லைங்க. அதே போல் நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். எனக்கு இப்போ வந்து சர்ஜரி முடிஞ்சிருச்சு, ஓகே நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம், நல்லாயிட்டோம் அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் நீ பெயின், சர்விக்கல் ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இது ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இப்போது வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ஓடி ஓடி உழைச்சிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேன். இப்போது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது, நம்ம உடம்பு அப்போவே பார்த்துக்கலேன்னு, கொஞ்சம் தானே அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு இன்றைக்கி நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்க. உடம்பை கட்டாயம் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து குழந்தைங்க வளருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அவங்க காலேஜ் போவாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க வரும், அவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிற கடமைன்னு ஒன்று நமக்கு இருக்குது. ஆனால் இப்போவே இப்படி நொடிஞ்சு போயிட்டோம்னா நாளைக்கு நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அதை விட அவங்க நம்மளை பார்த்துக்க 1000 பேர் வந்தாலும் நம்ம நோயை நம்ம தான் அனுபவிச்சாகணும். அந்த கஷ்டம் வேண்டான்னா தயவு செய்து ஆரம்பத்திலே எதனா உடம்பு முடியலன்னா உடம்பை பார்த்துக்கோங்க. உழைக்கிறதுக்கு தெம்பு வேணும்னா நம்ம உடம்பு நமக்கு முக்கியம். அதனால் ப்ளீஸ் நம்மளை முதல் கேர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம உழைக்கணும். அதில் கான்சியஸாக இருங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட 92 kg ஆகிட்டேன். அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில் தூங்குறது, சம்பாதிக்கணும், முன்னேறணுன்றது தப்பு இல்லை, பட் உடம்பு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.